ரொம்ப நாளாக எதிர்பார்த்த TAPC குரூப் 1 நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. நீங்களும் துணை ஆட்சியர் DSP ஆகலாம். ப்ரீ மெயின்ஸ் ஒர்க் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு துளிர் IAS. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் மற்றும் DSP ஆகலாம். ஸோ கண்டிப்பாக எல்லாராலையும் ஆக முடியும். சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டண்டாக படிச்சிங்கன்னா ஷுவராக ஆகிடலாம். ஸோ எப்படி படிக்கலான்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக நம்ம DSP ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டுருக்கோம். ஸோ அதை பாருங்க. ஓகேங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம வந்து மெயின்ஸ் மிஷன் மெயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்குது. ஸோ அதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த பதிவு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் மாவட்ட ஆட்சியர் ஆகலாம், நீங்களும் துணை ஆட்சியர் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா துணை கண்காணிப்பாளர் ஆகலாம். அதுக்குண்டான வீடியோ தான் இது. ஓகேங்களா? பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா TNPSC குரூப் 1 2025. ஸோ பாருங்க 1/4/2025. ஸோ சொன்னபடி கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா TNPSC நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. சொன்னபடி கரெக்டாக ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு இருந்தோம். சரிங்களா? வரப்போகுது. ஸோ அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குண்டான லாஸ்ட் ஸோ அப்ளைக்குண்டான டேட் வந்து 30/4/2025. சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 30 ஏப்ரல் 2025 உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அப்ளிகேஷன் ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா நீங்கள் ஸோ 5ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்குள்ளார நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஆன் டைம் preliminary எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 15th ஜூன் 2025 15th ஜூன் 2025 நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ஆஃப்டர் preliminary அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம் டேட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடுத்து ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ வந்த வேகன்சி 70. சரிங்களா? வந்த வேகன்சி 70. ஆனால் துணை ஆட்சியர் மட்டும் 28 வந்திருக்கு. ஸோ இது மிகப்பெரிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் கிடைக்காது. ஸோ 70 போஸ்ட்டில் 28 போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துணை ஆட்சியர் வந்திருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா DSPக்கு ஒரு 7 போஸ்ட்டும், அடுத்து அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 19 போஸ்ட்டு வந்திருக்குது. தென் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 போஸ்ட் வந்துருக்குது. தென் DEOன்னு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 போஸ்ட்டும், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் ஸோ இதுக்கு ஒரு 6 போஸ்ட் வந்துருக்கு. ஸோ முன்னே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதான் உங்களுக்கு குரூப் 1 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட் தான். ஸோ சரி, ரொம்ப இம்பார்ட்டண்டான போஸ்ட் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 டேஸ் தான் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 75 நாட்கள் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 75 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரூப் 1 உண்டான preliminary ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அப்போ நீங்கள் இந்த 75 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஸோ இனிஷியலாக ஒரு 2 months நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். 2 months 60 நாள். சரிங்களா? ஸோ அந்த 60 டேஸ் நீங்கள் பேரலா preliminary படிக்கும் போதே மெயின்ஸ் எழுதிருக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மெயின்ஸ் மிஷனாக ஸ்டார்ட் பண்ணி ஆல்ரெடி ஒரு மெயின்ஸ் மிஷன் போயிட்டு இருக்கு. சரிங்களா? அது டெய்லி ஒரு டாப்பிக்கில் போயிட்டு இருக்கும். ஸோ இதில் நிறைய வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சார் ஒரு டெய்லி ஒரு டாபிக் வேண்டாம், இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எக்ஸாம் வந்துருச்சு, ஸோ ஒரு வாரத்தில் ஒரு டாபிக் ஒரு சப்ஜெக்டை கவர் பண்ணுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு டெஸ்ட் கொடுங்கன்னு கேட்டுருக்காங்க. ஓகேங்களா? சரி, ரைட், ஓகே. ஸோ அவங்களுக்காண்டி நான் பண்ணுறேன் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எவ்ரி வீக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஒரு வாரம் பாலிட்டி, ஒரு வாரம் எக்கனாமி, ஒரு வாரம் ஜியாகிரபி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 60 நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாரத்துக்கு ஒரு சப்ஜெக்ட். ஸோ அப்போ அந்த சப்ஜெக்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வாரம் ஃபுல்லாக தெளிவாக ஒரு வாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஜெக்ட் முடிச்சிடலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அப்போ ஒரு வாரத்தில் நீங்கள் INM முடிச்சிடலாம். ஒரு வாரத்தில் INM முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இது மெயின்ஸுக்கு உண்டான டாபிக். ஓகேங்களா? ஸோ அப்போ என்னென்ன அந்த மெயின்ஸுக்கு உண்டான டாபிக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே வெரி பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். சரிங்களா? ஸோ நான் ரொம்ப அனலிட்டிக்கலாக கொஸ்டின் கேட்க போகிறதில்ல. ரொம்ப பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஆகட்டும், எக்கனாமி ஆகட்டும், ஆல்சோ ஜியாகிரபி எல்லா டாப்பிக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ preliminary என்ன தேவையோ ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல மெயின்ஸ் கொஸ்டின் உங்களுக்கு கேட்க போகிறேன். ஏன்னா நீங்கள் யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் வந்து ப்ராப்பராக எழுதுறாங்களோ, மெயின்ஸ் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களால மட்டும் தான் preliminary கிளியர் பண்ண முடியும். இதுதான் நிதர்சனமான உண்மை. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மிஷனை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க, இந்த மிஷனை நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஹெல்ப்ஃபுல் ஃபார்
ப்ரிலிமினரிக்கும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய மெயின்ஸுக்கும் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து என்ன விஷயம்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயின்ஸ் எழுதி எனக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ஷீட்டில் மேலே உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர் எழுதி அனுப்புங்க. ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய பேப்பர்ஸ் வரதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யார் என்னது எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்களுடைய நேம் ப்ளஸ் வந்து உங்களோட மொபைல் நம்பரோட எனக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு தனியாக ஃபோல்டர் சேவ் பண்ணி ஸோ அதை உங்களுக்கு கரெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரெகுலராக உங்களுக்கு டெஸ்ட் எழுதுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கரெக்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களை நேம் மென்ஷன் பண்ணி கொஞ்சம் அனுப்புங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு அன்ரூல் நோட்டில் எழுதி அனுப்புறீங்க. நான் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய குரூப் 1 மெயின்ஸ் ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய அந்த உங்களுக்கு பேப்பர் ஃபார்மெட்டை உங்களுக்கு நான் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்களா? ரூல் ஃபார்மெட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு கொஸ்டினே வரும். ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டினில் அந்த பேப்பரை நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு அது இல்லை அதே மாதிரி ஆல்ரெடி உங்கள்கிட்ட வந்து எந்த பேப்பர் இருந்தால் பரவாயில்ல. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதி அனுப்பிச்சிங்கன்னா போதும். ஸோ ஏன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இப்போவே அந்த மாதிரி எழுதி பழகிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மெயின்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தென் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெயின்ஸ் ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ தான். ஸோ 100% இது ஃப்ரீ தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ நம்மளுடைய ஆர்ட்சியர் குரூப் 1 பிலிம்ஸ் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து இது பெய்டு வெர்ஷன். இது வந்து பெய்டு. ஸோ இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஓவரால் வந்து சப்ஜெக்ட் வைஸாக 16 டெஸ்ட்டும் டிவிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 டெஸ்ட்டும் மார்க் டெஸ்ட் இருக்கும். ஸோ ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் 22 டெஸ்ட் இருக்கும். ஸோ 3400 கொஸ்டின்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் தேவைன்னா 9445065552 நீங்கள் ஸோ காண்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஸோ இது வந்து பெய்டு வெர்ஷன். ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ அது வேணாலும் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரெல்லாம் வேணுமோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெலிகிராம்ல லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ அந்த லிங்க்ல வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதில் ரெகுலராக உங்களுக்கு கொஸ்டின் வர ஆரம்பிக்கிறோம். சரிங்களா? ஸோ எல்லாரும் நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.